ஆசீர்வாதத்தின் சக்தி. ஆசீர்வாதம் நம் தலை மீது இருந்தால் நாம் பல விஷயங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டு விடுவோம். 1. நாம் செய்யும் நல்ல செயல்கள் நம்மை காக்கும் ஆசீர்வாதம் ஆகிவிடுகிறது. 2. பெரியவர்களின் சொல்லை தட்டாமல் நடக்கும்போது அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 3. நாம் எண்ணும் உயர்வான எண்ணங்களும் நம் மீது ஆசீர்வாதமாக ஆகிவிடுகிறது. 4. மற்றவரின் கஷ்டமான காலங்களில் உதவும் போது அவர்களின் மகிழ்ச்சி நமது ஆசீர்வாதம் ஆகிவிடுகிறது. 5. நாம் செய்யும் தான தர்மங்களும் நமக்கு ஆசீர்வாதமாகும். 6. இறைவனை மனமுருகி நினைவு செய்யும்போது அவரின் அன்பு நமக்கு ஆசீர்வாதமாகிவிடுகிறது. இப்படி அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் நம்மிடம் இருக்குமானால் நம்மால் சமாளிக்க முடியாத அளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் போதும் அந்த ஆசீர்வாதம் நம்மை காக்கும். பிரச்சனை நம் கையை விட்டு எல்லை மீறி செல்லும் போது அந்த ஆசீர்வாதத்தால் பாதுகாக்கப்பட்டு விடுவோம். பிரச்சனை மலை போலிருக்கும், ஆனால் அது நமக்கு கடுகு போன்ற அனுபவத்தையே கொடுக்கும். சில நேரம் யாரும் நமக்கு உதவ முடியாமல் போய்விடலாம். கடைசியில் நம்மை காக்க போவது நமது புண்ணிய செயல்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் ஆகும். அதனால் முடிந்த வரை இந்த ஆசீர்வாதங்களை சேமிப்போமாக. உங்கள் வீட்டு ஹாலில் எப்போதும் இருக்க வேண்டிய தெய்வீக பொருள் என்ன? நம்முடைய வீட்டில் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய ஹாலில் எப்பொழுதும் நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கும்படியான பொருட்களை அமைக்க வேண்டும். அப்போது நான் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான உற்சாகம் எப்போதும் தொற்றிக் கொண்டிருக்கும். இது எவ்வளவு பிரச்சினைகளையும் சமாளிக்க கூடிய ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுக்கும். அவ்வகையில் நம்முடைய ஹாலில் இருக்க வேண்டிய தெய்வீக பொருள். வீட்டின் வரவேற்பறையில் எப்பொழுதும் பெரிய பெரிய உருவங்கள் இருக்கும் படியான அமைப்பு இருப்பது நல்லது. அவற்றில் சில உருவங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவையாக இருக்கின்றன. அவ்வகையில் யானை உருவம், குதிரை படம், மகாலட்சுமியின் திருவுருவ படம், வீணை வாசிப்பது போன்ற படங்கள் அல்லது வினை போன்றவை இடம் பெற்றிருப்பது நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான பொருட்களாகும். அதுபோல 7 குதிரைகள் ஓடும் படம் சிலர் மாட்டி வைப்பது உண்டு. இத்தகைய படங்கள் வாஸ்து ரீதியாக நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு செம்பு அல்லது பித்தளை அல்லது வெள்ளி பாத்திரத்தில் 3/4 பாகம் சுத்தமான பன்னீர் அல்லது தண்ணீரை ஊற்றி வையுங்கள். அதனுடன் 4-5 ஏலக்காய்களையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நொறுக்கி சேருங்கள். பின்னர் 2 கிராம்பு போட்டு அப்படியே யாருடைய கைகளிலும் தட்டுப்படாமல் மேலே எங்காவது ஒரு மூலையில் வைத்து விடுங்கள். இதை வாரத்திற்கு 2 நாட்கள் மாறுவது மிகவும் நல்லது. உங்களுடைய வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் அவை நீங்கி உங்களுடைய குடும்பத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். வெளியிலிருந்து வருபவர்கள் நம் வீட்டுக்குள் வரும் பொழுதே இத்தகைய நறுமணங்களை சுவாசிக்கும் பொழுது அவர்களையும் மீறி நம்மை பார்த்து பொறாமை படாமல் மனதிற்குள் வாழ்த்திவிட்டு செல்வார்கள். இதனால் கண் திருஷ்டிகளும் கழியும். செவ்வாய்க்கிழமையில் வாங்கக்கூடாதவை. கருப்பு நிறத்தில் ஆடைகளை வாங்கவே கூடாது. இது மாங்கல்ய தோஷ வினைகளை ஏற்படுத்தும். இரும்பு பொருட்களை வாங்கினால் அசுபகமாகவும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்தும். கண்ணாடி பொருட்களை வாங்கினால் பண இழப்பும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் புதிய பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. அதிலும் திருமணம் முடித்த பெண்கள் அழகு சாதன பொருட்களை வாங்கினால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். இந்த நாளில் மது அருந்தவும் இறைச்சி சமைக்கவும் கூடவே கூடாது. அதுபோல வீட்டிற்கு வாங்கவும் கூடாது. வீடு கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நட்சத்திரங்கள்: அசுவினி, ரோகிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்வதம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உகந்த நட்சத்திரங்களாகும். வீடு கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாள்: திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை. கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த மாதங்கள்: சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை. வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகள்: பகவான் ஸ்ரீவாமனரின் ஜென்ம நட்சத்திரம் திருவோணமாகும்.
திருவோணம் நட்சத்திரத்தின் உருவம் 3 பாதச்சுவடுகள் என கூறப்படுகிறது. ஸ்ரீவாமனர் ஈரேழு உலகையும் ஈரடியாய் அளந்து 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவன் கர்வத்தை அடக்கினார். எனவே ஸ்ரீவாமனருக்கு உலகளந்த பெருமாள் என்னும் நாமம் உண்டு. ஸ்ரீயனுமனின் ஜென்ம நட்சத்திரம் மூலமாகும். மூலம் நட்சத்திரத்தின் உருவம் சிங்கத்தின் வால் என ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமன் கையிலிருக்கும் ஆயுதம் சிங்கத்தின் வால் போன்ற வடிவத்தில்தான் இருக்கும். ஸ்ரீருத்திரனின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரையாகும். திருவாதிரை நட்சத்திரத்தின் உருவம் மண்டையோடு என ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீருத்திரன் மண்டையோடுகளை மாலையாக அணிந்திருப்பவன். மேற்கண்ட புராண இதிகாச தகவல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நட்சத்திர உருவங்கள் நமக்கு வெற்றி தரும் சின்னங்களாகும். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய உருவத்தை தன்னோடு கொண்டிருந்தாள் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம். எந்த மாதத்தில் வீடு கட்டினால் என்ன பலன் தெரியுமா? சித்திரையில் வீடு கட்ட வீண் செலவு. வைகாசியில் வீடு கட்ட செயல் வெற்றி. ஆனியில் வீடு கட்ட மரண பயம். ஆடியில் வீடு கட்ட கால்நடைக்கு நோய். ஆவணியில் வீடு கட்ட குடும்ப உறவு ஒற்றுமை. புரட்டாசியில் வீடு கட்ட குடும்பத்தவர்க்கு நோய். ஐப்பசியில் வீடு கட்ட உறவினர்கள் கலகம். கார்த்திகையில் வீடு கட்ட லட்சுமி தேவி அருள் கிட்டும். மர்கழியில் வீடு கட்ட வீடு எழுப்பாமல் தடை வரும். தையில் வீடு கட்ட அக்னி பயம் கடன் தொல்லை ஏற்படும். மாசியில் வீடு கட்ட சௌபாக்கியம் உண்டாகும். பங்குனியில் வீடு கட்ட பொன் பண விரயம் ஏற்படும். வீடு கட்டுவதே பெரிய விஷயம். இதையெல்லாம் யார் பார்ப்பது என்று நினைக்காதீர்கள். வாஸ்து படி இவைகளை பின்பற்றினால் நலம் பெறுவதோடு வாழ்வில் அமைதி நிலவும். ஆடி ஸ்பெஷல். ஆடி அடிக்கோடு முதல் நாளில் திருப்பதிக்கு 11 ரூபாய் எடுத்து வச்சிடுங்கோ. திருமலை திருப்பதி வெங்கடாசலபதி தம்முடைய திருமணத்திற்காக குபேரனிடம் 1,14 லட்சம் தங்க காசுகளை கடனாக வாங்கினார் அல்லவா? அதனை குபேரன் பெருமாளிடம் ஆடி மாதம் முதல் நாளில் கேட்பதாக ஐதீகமாம். எனவே ஆடி முதல் நாளில் நாம் வீடுகளில் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அதனில் 11 ரூபாய் 11 ரூபாய் எடுத்து வைத்து முடிந்து அதனை பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜித்து வந்து திருமலை திருப்பதிக்கு செல்லும்போது அதனை உண்டியில் சேர்ப்பிக்க வேண்டுமாம். இப்படி செய்வதால் நம் வீட்டில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது, வறுமை அண்டாது.